ஆனா எப்படின்னு இருந்தது நீங்க முதலமைச்சரை பார்த்தது? முதலமைச்சர் கையில நீங்க மெடல் வாங்கியிருக்கீங்க, எப்படி இருக்கு உங்களுக்கு? ரொம்ப பெருமையா இருக்கு சார். எதனால மெடல் வாங்குனீங்க? சீரும் சிறப்பாக பணியாற்றியதற்காக எங்களுக்கு மெடல் முதலமைச்சர் அவர்களால் வழங்கப்பட்டது. அண்ணா பதக்கம் வழங்கப்பட்டது. மகிழ்ச்சியா இருக்கா? மகிழ்ச்சி. எப்படி இருந்தது உங்களுக்கு இன்னைக்கு அன்னைக்கு மெடல் கொடுக்கும்போது எப்படி இருந்தது? ஐ எம் வெரி ஹாப்பி. வேட்டி சட்டையில வந்திருக்காருல, எப்படி பாக்குறீங்க? தமிழர் கலாச்சாரம் வெரி குட். ரொம்ப மகிழ்ச்சி. மகிழ்ச்சி அடைகிறீங்க? ஆமாம், மகிழ்ச்சி அடைகிறீங்க. தமிழர் கலாச்சாரமே வேஷ்டி சட்டை தானே, அதுல தான் வந்திருக்காங்க. அதனால ரொம்ப மகிழ்ச்சி. தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல போட்டாங்க, அது தமிழனுக்கு பெருமை அல்லவா? மீண்டும் தமிழ் தாய் வாழ்த்து முதலில் ஒழிக்கப்பட்டது, அது மிகப்பெரிய பெருமை. ஆமாம், கண்டிப்பாக தமிழ் தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட்டது தமிழனுக்கு பெருமை அல்லவா? எப்படி இருக்கு ஆட்சி? நன்று, நன்றாக இருக்கு. ஆம். ஏதோ குறைகள் இருக்கா? குறைகள் நிறைகள் எல்லாம் குறுகிய காலத்தை கண்டுபிடிக்க முடியாது, அது கொஞ்சம் காலங்கள் ஆக வேண்டும். காலங்கள் ஆகும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா குறைகள் நிறைகள் மக்களுக்கு தெரிந்துவிடும். நன்றி ஐயா. நன்றி, வணக்கம். ஆமா, முதலமைச்சரை பார்த்தது எப்படி இருந்தது? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா அவர் இப்படி ஒரு நிகழ்ச்சியில இவ்வளோ அமைதியாகவும் ஒரு பொறுமையாகவும் ஒரு சொல்லப்போனா ஒரு கடலை விட ஒரு அமைதியான கடல் அலைகள் அலைகள் வேகமாக வரும். ஆனால் அவர் வேகமாக இருந்தாலும் அமைதியாக வரக்கூடிய ஒரு பொறுமைசாலி என்பது இதில் எங்களுக்கு புரியக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அதாவது ஒரு அழகாக பட்டு வேஷ்டி பட்டு சட்டை அணிந்து கொண்டு அழகாக அவருடைய நடை உடை பாவனைகள் எல்லாம் எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்தது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுக்கெல்லாம் நாங்கள் மெடல் வாங்கினதெல்லாம் அவர் கையில வாங்கணுங்கிறதே எங்களுக்கு ஒரு பெரிய குடிப்பினை அப்படின்னு நினைக்கிறோம். கையில வாங்கலனாலும் நான் அவரு மெடல் வாங்கினா அவர் பின்னாடி இன்னும் போட்டோ எடுத்தேன், அதுவே எனக்கு பெரிய சந்தோஷமா இருக்கு. மெடல் கொடுத்துருக்காங்க, அண்ணா மெடல் எனக்கு கொடுத்துருக்காங்க. 2025 நான் குற்ற நிகழ்விடங்கள் அதிகமா சாதனை பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமா கண்டுபிடிச்சிருக்கோம், கேஸ் எல்லாம் அதிகமா கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றதுனால கொடுத்துருக்காங்க. எனக்கு அதாவது எப்படி வானத்துல பறக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா அவருடைய அதாவது எல்லாரும் இருக்கிற மாதிரி அவர் கிடையாது. அதனால அவரை எப்ப வருவாரு அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி வந்தாரு. வந்த ஸ்பீட்ல எங்களுக்கும் ஒரு அண்ணா மெடல் கிடைச்சதுங்கிறது ஒரு பெரிய சந்தோஷம். இதுக்கு எங்க அம்மா என் குடும்பத்துலதான் ரொம்ப எனக்கு உறுதுணை. எல்லாருமே என் குடும்பத்தார்கள் எல்லாருமே இருக்கிறார்கள். ஆனா ஒரு ஃபர்ஸ்ட் நேரத்துல அவர் கையால வாங்கணும்னு ஒரு ஆசை இருந்தது. அவர் கையால தான் கொடுக்கணும்னு. 24, 25 அப்படிங்கிறப்போ கம்மி கொஞ்சம் பேர் தான் கொடுக்க முடியும். அப்படிங்கிறதுனால எங்களுக்கு இங்க நிப்பாட்டுறதுலயே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா கிரவுண்ட்ல நாங்க ஒரு பெரேடு நடத்தி அதுல நான் வாங்குறதுங்கிறது எல்லார் பார்வைக்கும் இருந்து வாங்குறதுங்கிறது எனக்கு பெரிய சந்தோஷத்தை அளிக்கிறது. அதான் நான் சொல்லிட்டேன், சூப்பர்னு சொல்லிட்டேன். சிறப்பா இருக்கு. இன்னும் சில நடைமுறை செயல்கள் கொஞ்சம் கொண்டு வந்துட்டாருன்னா இன்னும் சிறப்பா இருக்கும் சார். அது இருந்துகிட்டு தான் சார் இருக்கும். யாரா இருந்தாலும் இப்ப நாளைக்கு இன்னொருத்தர் வந்தாலும் அதே விமர்சனம் இருக்கும். அது இப்ப நாங்க அது ரொம்ப டீப்பா எல்லாம் போறது இல்ல. மக்களுக்கு ஏதோ நல்லது நடக்கிறதா மக்கள் ஹாப்பியா இருக்கும். தட் இஸ் இட் சார். முதலமைச்சர் ஆயிட்டாருன்னு நிறைய நடிகர்கள் கட்சி ஆரம்பிக்கிறாங்க. நம்ம முதலமைச்சரா இல்ல ஆக முடியும் நினைக்கிறீங்களா? ஆமா, தனுஷ் ஆரம்பிச்சிட்டாங்க, விஷால் ஆரம்பிச்சிட்டாங்க, ரஜினி என்னன்னா நான் ஆரம்பிச்சிருந்தா நானும் வந்திருப்பேன் அப்படின்றாங்க. அது முடியுமா? நினைச்சு முடியுமா? விஜய் முதலமைச்சர் ஆக முடியுமா? எண்ணம் போல் வாழ்க்கை தான். நினைச்சிருந்தால் நடந்திருக்கலாம். இவங்க நினைச்சாங்க, நடக்குது. நீங்க சொல்லுமா, ஆக முடியுமா இந்த அளவுக்கு? இந்த அளவுக்கு மாசு இருக்காதுங்க. இப்போ நீங்க சின்ன குழந்தைங்கள இருந்து உங்களுக்கு ஆக்சுவலி எங்க மாமியார் கிட்டத்தட்ட 75 இயர்ஸ் சார். அவங்க எங்களுக்கு திண்டுக்கல்ல இருந்து பாக்குறவங்க எல்லாம் அவங்களுக்கு விஜய்ன்னு சொல்ல தெரியாது. அவங்களுக்கு விசைன்னு தான் சொல்லுவாங்க. யாரை பார்த்தாலும் விசைக்கு போட்டுருங்க, விசைக்கு ஓட்டு போட்டுருங்க, அது மாதிரி சொல்லி ஆக்சுவலி நம்ம விஜய் சார் மாஸ். ஆக்சுவலி முன்னாடி தெரியும், இந்த அளவுக்கு வருவாருன்னு தெரியாது. பட் இவ்வளோ வந்ததே ரொம்ப பெரிய விஷயம் சார். we are so happy சார். ஒரு விதத்துல எப்படி இருந்துச்சுன்னா, இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டு லைக் ஃப்ரம் நத்திங் இவ்வளோ தூரம் ஒரு ஆக்டரா லைக் இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு பேரை பில்ட் பண்ணியிருக்காரு. இண்டஸ்ட்ரியிலயும் சரி, அவரோட வாழ்க்கையிலயும் சரி. அது பாலிடிக்ஸ்க்காக மக்களுக்கு செய்யணுங்கிறதுக்காக அவ்வளோ ஈஸியா இவ்வளோ ஒரு 30-40 வருஷம் கஷ்டப்பட்டு கடின உழைப்பால இது பண்ணது அவ்வளோ ஈஸியா தூக்கி போட்டுற மாட்டாருன்ட்டு ஒரு நம்பிக்கை இருந்தது. அதனாலேயே ஓட்டு போட்டு கூட்டிட்டு வந்த ஒரு எண்ணம் தான்.
இனி ஒரு சின்ன விஷயம் வந்து சொல்ல விரும்புகிறோன்னா, அவர் வந்து நோ கரப்ஷனுங்க. இப்போ நாங்கள் யங்ஸ்டர்ஸ் இவன் என்னோட டாக்டர் சார், இப்போ எல்லா யங்ஸ்டர்ஸும் வந்து கரப்ஷன் இல்லாத கண்ட்ரியை தான் நாங்கள் பார்க்குறோம். பட் அவர் எவ்வளோ தூரத்துக்கு எல்லா இடத்துலையும் செயல்பட முடியும்னு தெரில. பட் எல்லா டீப் சவுத்லலாம் இன்னும் கொஞ்சம் இருந்துட்டு தான் இருக்கு. அவர் எல்லாத்துலேயும் செயல்பட்டு ஆக்சுவலி நோ ட்ரக்ஸுன்ற வந்தது வந்து அது பெரிய இனிஷியேட்டிவ். அப்புறம் இப்போ என்ன மாதிரி மதர்ஸ் இப்போ டாட்டர்ஸ்லாம் வச்சுருக்காங்களோ, இப்போ அவங்களாம் நைட்டு வந்து தனியாக போயிட்டு வீட்டுக்கு திரும்பி வர்ற அந்த அந்த தைரியம் இப்போ எங்களுக்கு வந்திருக்கு. இப்போ சிங்கப்பெண் அதெல்லாம் வந்திருக்காங்க. அதனால் ஆக்சுவலி நான் இன்றைக்கி தான் பார்த்தேன்னு, ஏன்னா நம்ம காலேஜஸ் அங்கங்கே தான் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அந்த அளவுக்கு வி ஆர் வெரி ப்ரவுட் அண்ட் சேஃப்டியாக ஃபீல் பண்ணுறோம் சார். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அக்கா, எப்படி இருந்தது முதலமைச்சரை பார்த்தது இன்னைக்கு? ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எல்லா ஃபுல் க்ரௌடும் செம்ம வைப்பு. அவங்க அதில் ஒரு சின்ன பையன் மட்டும் முதல்வர் போகும்போது விஜய் அங்கிள் அப்படின்னு கூப்பிட்டோன்னா ஒரு செகண்ட் திரும்பினோன்னா ஒரு பெரிய மாசா இருந்துச்சு. இட் வாஸ் ஸோ நைஸ். எப்படி இருக்குக்கா இப்போ ஆச்சு இந்த 3 மாசம்? 3 மாசம் ஆச்சு, ஸ்டில் எக்ஸ்பெக்டிங். இன்னும் எல்லாருமே வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அவருக்கே அவரோட கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்னும் நிறைய இன்க்ரீஸ் ஆகிற அளவுக்கு எல்லாருமே ஒரு சப்போர்ட் கொடுத்தா இன்னும் நல்லா பண்ணுவாருன்னு எதிர்பார்க்குறோம். பட் இட் வாஸ் நைஸ். வேட்டி சட்டில வந்திருக்காரு. ஆமாம், நான் வீடுன்னு எக்ஸ்பெக்ட். ப்ரொஃபஷனல் ஈவெண்ட்டில் நார்மலாக ப்ரொஃபஷனலாக வருவார்னு எதிர்பார்த்தோம். என்னோட இவரையும் அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணி கொண்டு வந்தோம். பட் அந்த ஃபேன் மூமெண்ட் மிஸ் ஆயிடுச்சு. பட் ட்ரெடிஷ்னல் இட் வாஸ் நல்லா இருந்தது. எப்படி இருக்கு? எதிர்க்கட்சியில விமர்சனம் பண்றாங்களே, அவர் குறித்து எப்படி பாக்குறீங்க? எதிர்கட்சி விமர்சனம் இட் ஆல்வேஸ் ஹேப்பன்ஸ். அது இல்லைன்னா வளர முடியாது. அதனால் அதில் ஒன்றும் அதில் எக்ஸ்பெக்டடும் கிடையாது, அன்எக்ஸ்பெக்டடும் கிடையாது. இட் ஹேஸ் டு பி. ஆப்போசிஷன் இல்லாமல் இவங்கனாலே பெரிய வளர்ச்சி கொண்டு வர முடியாது. மேடம், எப்படி இருந்தது முதலமைச்சரை பார்க்கும்போது? எப்படி இருந்தது உங்களுக்கு? சூப்பரா இருந்தது. எதிர்பார்க்கவே இல்ல. இட் வாஸ் an amazing event. He came very well dressed and we all enjoyed. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் சிஎம் பார்க்கிறதுக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நல்லா இருந்தது ஈவெண்ட். இல்லவே இல்ல, பிளாக் அண்ட் பிளாக்ல தான் இருப்பாருன்னு நினைச்சு பார்த்தேன். ஆனா அதை பார்த்தோன்னே we were shocked and it was very nice to see him here. ரொம்ப அழகா இருந்தாரு. எஸ், ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவர் பாக்குறதுக்கும். அப்புறம் என் ஃப்ரெண்டுக்கு இன்னைக்கு மெடல் கிடைச்சிருக்கு. அதுக்காகவே தான் நான் வந்தேன். அவங்க தான் என்னோட ஃப்ரெண்டு இன்ஸ்பெக்டர். அவங்களுக்கு இன்னைக்கு அவங்க சிஎம் கிட்ட இந்த மெடல் கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் இட் வாஸ் வெரி நைஸ். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமா இருந்தது நேர்ல பாக்குறப்போ. குறைஞ்ச காலத்திலேயே நிறைய செய்யறாரு. இவரோட வெற்றி பயணம் தொடரட்டும். வாழ்த்துக்கள். எங்க எல்லாத்துக்கும் குடும்பத்தோட கூப்பிட்டு சந்தோஷப்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றி முதலமைச்சர் சார் அவர்களுக்கு. அதுதான் புதுசா நம்ம தமிழ்நாட்டோட கலாச்சாரத்தையும் எடுத்து காட்டுற மாதிரி இருக்காரு. மற்ற சிஎம் விட வித்தியாசமா இருக்காரு. அதனால ரொம்ப பிடிச்சிருந்தது. இல்ல, கண்டிப்பா எதிர்பார்க்கல. முதலமைச்சர் பார்த்ததை விட எங்களுக்கு இந்த ஷோ பாக்குறது தான். ஏன்னா நாங்க வந்து எல்லா இயரும் ஆல்மோஸ்ட் வருஷம் ஆர்டிசி பரேட் பார்ப்போம், இண்டிபெண்டன்ஸ் டே பரேட் பார்ப்போம். அதெல்லாம் பார்த்துட்டு நம்மளோட தமிழ்நாட்டிலேயே இப்படி அவங்களே டெல்லி பரேட்லாம் பீட் பண்ற அளவுக்கு நம்ம தமிழ்நாடு போலீஸ் பண்றதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. மற்றபடி சிஎம் விஜய் பார்க்கறதுக்காகவே வந்து ஆக்சுவலி இன்னைக்கு அதை பீட் பண்ணிட்டாங்க தமிழ்நாடு போலீஸ். எங்க ஹைப் வந்து சிஎம் விஜய் பார்க்கலாம் தான் வந்தோம். ஆனா மெயின் அட்ராக்ஷன் வந்து ஃபுல்லா போலீஸ் பார்த்து நாங்க பார்க்கலான்ட்டு மாறிடுச்சு. செம்மையா இருந்தது சார். ஆக்சுவலி நான் இந்த சைட்ல வரும்போது நாங்க கத்துல வந்து சிஎம் வந்து எங்க மேல பார்வை பார்த்துட்டு இப்படின்னாரோ ஐயோ ஒரு மாதிரி ஆயிட்டோம் சார். ஆக்சுவலி ஆஃபீஸ்க்காக லீவ் போட்டு சிஎம் விஜய் சாருக்காக வந்து நாங்க அதான் சொல்லிட்டு இருந்தோம். லைக் நம்ம விஜய் சார் வந்து இப்போ ஆக்சுவலி நாங்க பஞ்சாப் போயிருந்தோம், வாரணாசி போயிருந்தோம். எங்கேயுமே உங்களோட உங்களோட சிஎம் அப்படி இப்படின்னு சொல்லும் போது ரொம்பவே பெருமையா இருந்தது. ஆக்சுவலி இன்னைக்கு அவரை பார்க்க தான் மெயினாவே வந்தோம் சார். ஸோ இங்கே வந்து பார்த்தா நம்ம தமிழ்நாடு போலீஸ் வந்து எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. ஒரு 2-3 வருஷம் முன்னாடி பார்த்தப்போ அந்த ஜோஷ் இல்லை. இப்போ இந்த டைம் நல்லாவே அப்கிரேட் ஆயிருக்காங்க. ஸோ அதை நம்ம அது எதிர்பார்க்கல சார். நாங்கள் வந்து செக்ரட்டேரியட்ல இருந்து நேராக வருவாருன்னு எதிர்பார்த்தோம். லைக் அவரை பார்த்தா ஒரு பொங்கல் செலிப்ரேஷன்ல எங்கேயோ வந்து நின்ன மாதிரி இருந்தது. ஸோ ரொம்ப ஒரு வி ஆர் ஸோ ப்ரவுட் ஆஃப் அவர் சிஎம் சார். ரொம்ப நல்லா இருக்கு சார். ஏன்னா நாங்களாம் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்கோம் சார். எங்க தளபதி வரணும்னு லைக் நாங்களாம் மாற்றம் வேணும்ன்றதுக்குன்னு
எங்கள் ஃபேமிலி எல்லாமே. ஸோ we're so proud of விஜய் சார். நல்லா இருந்துச்சு. ஒரே சத்தமா தளபதி தளபதின்னு கத்திட்டு இருந்தாங்க எல்லா இடத்துலையும். நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த நேரத்துல? எனக்கு பக்கத்துல இருந்தா போட்டோ எடுத்தாரு. ஸோ இட் வாஸ் ஸ்பெஷல் மூமெண்ட் ஃபார் மீ. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. உங்கள் ஃபேமிலி தான் ரொம்ப விஜய் ரசிகர்கள் இவங்கெல்லாம். அதுக்காக எங்கள் வீட்டுக்காரர் வந்து ஃபொரன்சிக்ல அவார்டு வாங்கினதுனால அவர் பார்க்கறதுக்காக விஜய் பார்க்குற சார்பில் வந்தோம். இந்த குட்டீஸ் எதிர்பார்த்தீங்களா அவரு வேட்டி சட்டையோட வருவாருன்ட்டு? எதிர்பார்க்கல. எப்படி இருந்தது அவர் வேட்டி சட்டையோட பார்க்கும்போது? நல்லா இருந்தது. இத்தனை நாள் கருப்பு கோட்லேயே வருவார். பசங்களுக்காக வேற காஸ்டியூம் இவங்களாம் அவங்களுக்காக கோட்லாம் மாட்டிட்டு வந்தோம். ஆனால் வந்து அவர் வேட்டி சட்டையில் வந்துட்டார். நல்லா இருந்ததா? நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. ஆட்சி